மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த மாடப்பாக்கம் பெரிய தெருவில் வசிக்கும் ஜெயக்குமார் என்பவர் செங்கல்பட்டு அடுத்து உள்ள மெய்யூர் கிராமத்தைச் சேர்ந்த கௌசல்யா என்ற பெண்ணை கடந்த 8/9/2024 அன்று இருவர் வீட்டாரின் சம்மதத்துடன் திருமணம் நடந்து முடிந்தது. பின்னர் நாளடைவில் அடிக்கடி கணவர் விஜயகுமார் மற்றும் அவருடைய தாயார் சந்திரா, அவருடைய அண்ணி லக்ஷ்மி மூவரும் சேர்ந்து அவதூறாக பேசுவது மட்டுமில்லாமல் அடிப்பது, துன்புறுத்துவது, பணம் கேட்டு மிரட்டுவது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இது சம்பந்தமாக பாதிப்படைந்த கௌசல்யா சென்னை கமிஷனர் அலுவலகத்தில் புகார் அளித்துள்ளார். புகார் கூடுவாஞ்சேரி மகளிர் காவல் நிலையத்திற்கு அனுப்பப்பட்டு இதுகுறித்து மகளிர் காவல் நிலையத்தில் விசாரணை மேற்கொண்டு வந்த நிலையில் இதுவரை வரதட்சணை கேட்டு மிரட்டிய நபர்கள் மீது கூடுவாஞ்சேரி மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யவில்லை என்று பாதிப்படைந்த பெண் கௌசல்யா குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். இது சம்பந்தமாக பலமுறை புகார் அளித்தும் தன்னை அலக்களிக்கிறார்கள் என்று காவல்துறை மீது குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளார். துர்காதேவி கௌசல்யா, நான் செங்கல்பட்டு பக்கத்தில் மெய்யூரில் இருக்கேன். எனக்கு இந்த இயர் செப்டம்பர் 8 அன்றைக்கி மேரேஜ் ஆச்சு. அவங்களுக்கு வந்து ஏற்கனவே 3 மேரேஜ் ஆகிருக்கு, கல்யாணம் நின்று இருக்குது, நிறைய பொண்ணுங்க அவங்க லைஃப்பில் இருக்காங்க. எதுவுமே எங்களுக்கு சொல்லாமல் என்னை வந்து சீட் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் வந்து இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னை அடித்து சூடு வச்சு ரூமில் போட்டு லாக் பண்ணி என்னை வந்து ஒரு எப்படி அரெஸ்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. என்னால் வந்து என் ஃபேமிலிக்கும் வந்து எந்த ஒரு தகவலும் சொல்ல முடியல. என்கிட்ட ஃபோன் இல்லை, நான் வந்து அவங்க வீட்டில் தான் இருந்தேன். திடீர்னு எங்கள் அம்மாவோ என் பாட்டியும் என்னை பார்க்க வந்து என்னை கூட்டிகிட்டு போகிறதுக்காக வந்தப்போ தான் வந்து அங்கேருந்து என்னை மீட்டு தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அக்டோபர் 15 அன்றைக்கி அவங்களே போயிட்டு இந்த பொண்ணு தப்பான பொண்ணு, இந்த பொண்ணு வேறு யார் கூடயோ தொடர்பில் இருக்குது அப்படின்னு சொல்லி என் மேலே வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு நான் அந்த கம்ப்ளைண்ட் இன்வெஸ்டிகேஷன் போனேன். அதுக்கப்புறம் நான் திருப்பி வந்து என்னை அடிச்சிட்டாங்க, என்னை வந்து டார்ச்சர் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் அதுக்கப்புறம் கமிஷனர் ஆஃபீஸில் போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ கம்ப்ளைண்ட் வந்து திருப்பி வண்டலூர் ஸ்டேஷனுக்கே வந்துருச்சு. அங்கே வந்து அந்த இன்ஸ்பெக்டர் என்ன சொல்லிட்டாங்க, நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், உங்கள் கம்ப்ளைண்ட் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு ஆக்ஷனுமே எடுக்கவே இல்லை. நான் வந்து இப்போ 2 months ஆயிடுச்சு. நான் ஏற்கனவே வாங்கின சிஎஸ்ஆர் காப்பி எனக்கு இப்போது வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காமல் இப்படியே இழுத்துட்டே இருக்காங்க. எனக்கு நான் போய் கேட்டாலும் வந்து வெயிட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு எஃப்ஐஆர் இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் அப்படி தான் சொல்கிறாங்களே தவிர எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. இது இல்லாமல் அவங்க நிறைய சீட்டிங் பண்ணி தான் என்னை வந்து மேரேஜ் பண்ணிட்டாங்க. நான் எல்லாத்தையுமே வந்து அவங்க கிட்ட சொல்லியுமே எனக்கு எந்த ஒரு இதுவுமே கிடைக்கவே இல்லை. எனக்கு இப்போ நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் இங்கே வந்து பேசிகிட்டு இருக்கேன். அவங்க வந்து இப்படி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எவ்வளோ நாள் வெயிட் பண்ண முடியும்? நான் வீட்டுக்கு வந்து இப்போ 2 monthsக்கு மேலே ஆயிடுச்சு. இங்கேருந்து நான் வந்து அடுத்தது என்னால் எதுவுமே பண்ண முடியல. அவங்க மேலே எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்க மாட்டேங்கிறாங்க. கோர்ட்டுக்கு போனாலும் சிஎஸ்ஆர் காப்பி வேல்யூ இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க. எனக்கு வந்து இந்த விஷயத்துக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக நான் இங்கே வந்திருக்கேன்.